தாயார் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளார். தங்களது விருப்பத்தினை ஏற்றார்கள். இரவு முழுவதும் என்னுடன் வளர்த்தவை அனைத்தும் தங்களின் மகிழ்ச்சிக்காக மட்டுமே. பத்ராவை விட்டு விலகினார். தேவி சந்தியாவின் கையும் ஒரு பெண்ணை பத்தினி தர்மம் என வாட்டி வதைக்கிறீர்கள். கணவனுக்கு ஏன் நேர்வதில்லை? தங்கள் கணவன் என்னும் தர்மத்தை நிறைவேற்ற உனக்கு உதவுவேன் என நம்புகிறாயா? நிச்சயமாக இல்லை. உனது எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை. சூரிய லோகத்திற்கு தாக்குதல் நிகழவுள்ளது. அவருக்கு ஏற்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் செய்தது யார்? பாதுகாவலர்களை தாக்கியது யார்? என்றும் நிச்சயமாக அதற்காக நான் உன்னை மன்னித்து விட்டதாக கற்பனையை வளர்த்துக் கொள்ளாதே சனி. கூறு. இருப்பான் என தோன்றுகிறது. எதையும் சிந்திக்க இப்பொழுது எனக்கு நேரம் இல்லை. ஆனால் அவன் யாராக இருப்பினும் பாதுகாப்பாக இரு. தாங்களும் சூரியலோகம் செல். சூரியலோகம். மகாராணி, இந்த விமானம் ஏன் புறப்படவில்லை? எனக்கும் அது. ராவணன் விட்டால் இந்த புஷ்பக விமானம் தனது தலைவன் கட்டளையிட்டால் மட்டும்தான் தனது பயணத்தை துவக்கும். அதாவது தாமினி, இங்கிருந்து நீ தப்பி செல்லும் எண்ணத்தை சாத்தியமாகாது. என்னிடம் அனைத்து கிரகங்களையும் அழைத்து வந்து விட்டால் அதன் பிறகு நான் சனிக்கு எச்சரிக்கிறேன் வானரமே. சனி அல்ல, ஆனால் நிச்சயமாக அவனது தோழன்தான். அதனால் என்ன இருக்கிறது?